சீஃப் டெக்னீஷியன் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் காலைல ஒரு டீ இப்படிலாம் இருந்த காலகட்டம். இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது ஒரு வகையில் இவர் அவமானப்படுத்தப்பட்டார். சினிமாவில் எப்படின்னா பெரிய ஆளுக்கு தான் மரியாதை. ஆமாம், இவரை கடந்து போவாங்க, இவர் கேட்கறத கொடுக்க மாட்டாங்க. வித்தியாசத்தை பார்த்தார் இவர். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கும் இவருக்கும் டீல் பண்ணுற விஷயத்த, பெரிய நடிகைக்கும் இவருக்குள்ளே டீல் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தாரு. சாப்பாடு விஷயத்தில் இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் மதுரையில் நடிகராகிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து இரும்பு மனிதர் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வார்த்தையில் இல்லை, உண்மையான இரும்பு மனிதன் தான் இவர் தான். அங்கேயும் உழைப்பில் அப்படி தான் இப்படி தான். அப்போவே அவர் தர்ம சிந்தனை உள்ளவர். அவரை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம், அந்த நண்பர்களுக்கு உதவுறது, எல்லாத்தையும் சாப்பிட வச்சு பார்க்கறது. அப்படிப்பட்டவர் இந்த சினிமாவுக்கு வந்து பார்த்ததுமே சினிமாவுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசமா, ஆளுக்கு ஒரு சாப்பாடா, எல்லாம் சம்பளம் வித்தியாசம் இருக்கலாம், பேரும் புகழும் வித்தியாசம் இருக்கலாம், சாப்பாடுலேயே வித்தியாசப்படுத்துகிறேன்னா இவருக்கு ஏற்பட்ட அனுபவம்